இப்போ வசம்பு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வசம்புக்கு இன்னொரு பேர் இருக்கு. பேர் சொல்லாம இருந்துட்டு இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு டெக்னிக் சொல்லி தராங்க. ரேக்கியில வந்து நம்ம எனர்ஜி கிளென்சிங் பண்ணுவோம். ஒரு ஆறாவை கிளென்ஸ் பண்ணுவோம். அதுக்கான சில டெக்னிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க ஆறா கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அங்கே ஆறாக்குள்ள ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இல்லை கோவம், சோகம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை இருந்தால் அதுவும் சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? அதை வாங்கி கையில் மாட்டி விடுங்க. ரொம்ப நல்லது. நம்ம பெரியவங்களும் மாட்டிக்கலாம்னு நினைக்கிற பெரியவங்க அந்த டெக்னிக் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம பொட்டு வைக்கிற மை வைக்கிற இந்த டெக்னிக் பயன்படுத்திக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் நண்பர்கள் வரவேற்கிறது. இப்போ வசம்பு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வசம்புக்கு இன்னொரு பேர் இருக்குது. பேர் சொல்லாம மருந்துன்னு இருக்குது. நார்மலாக குழந்தைங்க வந்து சின்ன குட்டி குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, கை குழந்தைங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன் அழுகுறாங்கன்னு தெரியாது அப்படின்னா அதுக்கு வந்து சொல்லுவாங்க, பேர் சொல்லா மருந்தை எடுத்து நல்லெண்ணெயில் சுட்டு கொண்டு வான்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றிடுவாங்க. விளக்கேற்றிட்டு அந்த வசம்பு இருக்குது பாருங்கள், பேர் சொல்ல மருந்துன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து சுடுவாங்க. நெருப்பை மேலே காமிப்பாங்க. காமிச்சிட்டு அந்த விளக்குலேயே நல்லெண்ணெய் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து அந்த வசம்பு மேலே தடவிட்டு கொஞ்சம் கருப்பாக மை மாதிரி வரும். குழந்தைங்கள் என்ன பண்ணுவாங்க, தொப்புளில் தடவி விடுவாங்க. அதே மாதிரி பொட்டு வச்சு விடுவாங்க. சைடில் கன்னம் திருஷ்டி படாமல் இருந்து கன்னத்தில் இங்கே வந்து பொட்டு வச்சு விடுவாங்க. இதை செஞ்சாலே குழந்தைங்களுக்கு சரியாகிவிடும். ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, தேவையில்லாத சக்தி ஏதோ ஒன்று வந்து பாதிப்பு அங்கே இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு சில சமயம் காரணம் இல்லாமல் அழுவாங்க. அப்போ இந்த வசம்பு வைக்கும்போது அது சரியாகிவிடும். அப்போ வசம்போட தன்மை எப்படிப்பட்டது? ஒரு தேவையில்லாத சக்தியை விளக்கக்கூடியது வசம்போட தன்மை. அப்போ அந்த வசம்பை எப்படி பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்? இப்போ வீட்டில் என்னமோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. நான் தூபம் போடுறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், இருந்தாலும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணுங்க தெரியுமா? ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க, தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த வசம்பை நல்லா சுடுங்க. சுடும்போது ஒரு புகை ஒன்று வரும். என்ன பண்ணுங்க, அந்த வசம்பை எடுத்து அந்த வீடு ஃபுல்லாக காமிங்க. சும்மா ஒரு தடவை சுட்டால் கொஞ்சம் தான் புகை வரும். திரும்ப 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 சுட்டு அந்த வீடு ஃபுல்லாக காமிங்க. வீடு எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமுக்கு, கிச்சனுக்கு, முக்கியமாக பாத்ரூமுக்கு, எல்லா இடத்துலையும் அந்த வசம்போட வாசனை இருக்கணும், இந்த புகை இருக்கணும். சரி, அந்த மாதிரி காமிங்க. இதை வந்து தீபத்தில் போடலாமான்னு கேட்டால் தூபம் போடுவாங்க பார்த்தீங்களா? தூபம் போடக்கூடாது. தூபம் போட்டால் அது வேறு மாதிரி. இது எரிச்சு அப்படி அந்த புகையை காமிக்கும், அதோட நிலை வேறு மாதிரி. அதை காமிங்க. இது காமிக்கும் போது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சக்திகள்லாம் விலகி போயிடும். இப்போ இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு டெக்னிக் சொல்லித்தராங்க. ரேக்கியில் வந்து நம்ம எனர்ஜி கிளென்சிங் பண்ணுவோம். ஒரு ஆறாவை கிளென்ஸ் பண்ணுவோம். அதுக்கான சில டெக்னிக் இருக்குது. இப்போ எனக்கு ரேக்கி தெரியும்னா உங்களுக்கு அந்த சிம்பிள்ஸை பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிம்பிள்ஸை வசம்புலேயே கூட போடலாம். வசம்பில் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லெண்ணெய் ஏற்கனவே சொன்ன மாதிரி எரிச்சிட்டு அந்த தீபம் அந்த இது இருக்குது பாருங்கள், நெருப்பு லைட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த புகையில், அந்த புகையிலேயே நீங்கள் அந்த சிம்பிள் வரையலாம். சரி, எனக்கு ரேக்கிலாம் தெரியாதுங்க, எந்த சிம்பிளும் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு உட்கார வச்சுருங்க. ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னா அவங்க உட்கார வச்சுட்டு அவங்களோட ஆறாவை அந்த வசம்பு வச்சு கிளென்ஸ் பண்ணுங்கள். கிளென்சிங் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த வசம்புலேருந்து புகை வருது பார்த்தீங்களா, அவங்கள என்ன பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள். உச்சந்தலேருந்து அப்படி நிற்க வச்சாலும் சரி, இல்லை உட்காந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உட்கார வச்சு இப்படி பண்ணுங்கள். 8 டைரக்ஷன் சுற்றி அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க ஆறா கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அங்கே ஆறாக்குள்ள ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இல்லை கோவம், சோகம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை இருந்தால் அதுவும் சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, இதை பண்ணலாம். அடுத்தது வேறு என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? வசம்பில் பொட்டு வைங்களேன். அது எப்படிங்க வசம்பில் பொட்டு வைக்கிறது? சேம் டெக்னிக் தான். வசம்பு எடுத்து அதே அகல் விளக்கில் சுடுறீங்க. அந்த வசம்புலேருந்து கருப்பாக மாறும். அதே நல்லெண்ணெய் எடுக்கிறீங்க, லைட்டாக அதில் தடவுறீங்க, ஒரு மை மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், குட்டியாக பொட்டு வச்சுக்கோங்க. பெண்கள் குட்டியாக பொட்டு வச்சுட்டு அது மேலே குங்குமம் போட்டு கூட வச்சுக்கோங்க. ஆண்கள் இந்த மாதிரி குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிற மை வந்து வசம்பு, அரகஜா இந்த மாதிரி பல மூலிகைகள் சேர்ந்து வைக்கக்கூடிய ஒரு வசிய மை இது. சரிங்களா? அது வேணுன்னா கூட நீங்கள் கேளுங்க, நம்மக்கிட்ட இருக்குது. இல்லை எனக்கு வசம்பில் வச்சுக்கிட்டா தேவையில்லாத விஷயம் நம்மக்கிட்ட நெருங்க மாட்டாங்க. தேவையில்லாத எனர்ஜி சக்திகள் நீங்கள் நம்மக்கிட்ட நெருங்க மாட்டாங்க. யாராவது கோவமாக ரொம்ப வெறுப்பாக பேசினாலும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. மொத்தத்தில் சொல்லப்போனால் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நம்மக்கிட்ட அலோவ் பண்ணுவாங்க. மாறாலே அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ வசம்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் பண்ணுங்கள். என்ன தெரியுமா? வசம்பு இருக்குது பார்த்தீங்களா, வசம்பு சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டு விளக்கில் எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றுற பாருங்க, அந்த எண்ணெயில் போட்டுருங்க. அந்த வசம்பை போட்ட எண்ணெயை அப்படியே வச்சு அப்படியே திருப்பி அப்படியே விளக்கேற்றுங்க. இந்த வசம்புல அந்த சக்தி அந்த எண்ணெய்க்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சக்தி மூலியமாக அந்த தீபம் எரியிறாங்களா, அந்த எண்ணெய் எரியிறாங்களா, அது மூலியமாக நம்ம வீடு ஃபுல்லாக பரவிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வசம்போட எனர்ஜி. ஏற்கனவே நல்லெண்ணெய் போடுறது ரொம்ப நல்லது, தீபம் ஏற்றி வைக்கிறது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இதில் வசம்போட எனர்ஜி கிடைக்கும்போது வீட்டில் சுத்தமாக ஆரம்பிக்கும். எனர்ஜி லெவலில் எல்லா விஷயம் நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமாக வசம்பு வாங்கும்போது விலை பேசி வாங்கக்கூடாது. சின்ன பீஸ்னா 15 ரூபா சொல்கிறீங்களே, ஒரு 5 ரூபா கம்மி பண்ணுங்க, 10 ரூபா, 2 ரூபா, இந்த மாதிரி விலை பேசி வாங்காதீங்க. ஒரு 5 கிராம் 10 கிராம் 20 கிராம் 30 கிராம் இவ்வளோ வசம்பு வாங்குங்க. வாங்கும்போது என்ன விலை சொல்கிறாங்களோ கொடுத்துட்டு வாங்குங்க.
ஏன்னா அதுவும் ஒரு சக்தி நிலை. அதுக்காக நீங்கள் வந்து நாட்டு மருந்துக்கள்லாம் எப்பயுமே வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்லாம் சொல்ல போகிறது, இன்னொரு 15 20 ரூபா 30 ரூபா 50 ரூபான்னு சொல்ல போகிறாங்க. அதனால் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக வச்சுருக்காதீங்க வசம்பை வாங்கி. இப்போ ஒரு வசம்பை வாங்கிட்டீங்க, அதை வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்குன்னா அந்த மாதிரி வைக்கக்கூடாது. 1 பீஸ் 2 பீஸ் வறுக்கிற மாதிரி வசம்பு வாங்கிக்கோங்க. அது உபயோகப்படுத்திக்கிட்டே இருங்க. அது உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதோட எனர்ஜியில் நல்லதாக நடக்கும். இல்லைன்னா அது வேறு சக்தியாக மாறிவிடும். ஏன்னா நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணக்கூடியது. அட்ராக்ட் பண்ணக்கூடியதுன்னா தன் வசப்படுத்தி இருக்கிற இடத்த சுத்தப்படுத்தக்கூடியது. புரியுதுங்களா? இப்போ சிலர் வந்து நம்ம கிட்ட பிரேஸ்லெட் வாங்குறாங்க. இந்த மாதிரி பிரேஸ்லெட்லாம் வாங்குறாங்க. பிரேஸ்லெட் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில ஒரு வாரம் 10 நாளில் அறுந்து போச்சுன்றாங்க. எங்கேயோ அப்படி கை மாட்டுச்சு, அறுந்து போச்சு. இப்போ போனேன் என்னென்னா, இந்த பிரேஸ்லெட் இருக்கக்கூடிய மணிகள் இருக்குது பாருங்கள், இந்த எல்லாமே ஒரிஜினல் மணி. அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக வாங்கிட்டு அவங்க அறுந்து போயிடுறாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த மணி மாற்றம் நல்லதான்னு கேட்டால் நல்லது. அதே மாதிரி தான் வசம்பு எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, எனர்ஜி ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ணி நெருப்பில் போட்டு எரிச்சிருவாங்க. நெருப்பில் காமிக்கிறோம், எரிச்சிருவாங்க. எரித்து அந்த புகையும் வந்து வீட்டை சுத்தப்படுத்திடுவாங்க. அதனால இப்படி பயன்படுத்துங்க. ரொம்ப நாளாக ஒரு வசம்பு இருக்குன்னா அதை எடுத்து என்ன பண்ணுங்க, கோயிலில் கூட போட்டுருங்க, தண்ணியில் போட்டுருங்க. ரொம்ப நாளாக வச்சு இப்போ 1 வருஷம் ஆச்சுங்க, நான் வசம்பு நல்லா தாங்க இருக்குது, பயன்படுத்தலாம் வேண்டாம். கடையில் வச்சு வியாபாரம் பண்ணுறதுங்கிறது வேறு, நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர பர்பஸ் வேறு. அதனால் இதை பயன்படுத்துங்க. குட்டி குழந்தைங்க, கை குழந்தைங்களுக்கு என்னமோ தெரியலங்க, இது மறுபடியும் அழுதுட்டு இருக்காங்கன்னா வசம்பில் பிரேஸ்லெட் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். சரிங்களா? அதை வாங்கி கையில் மாட்டி விடுங்க, ரொம்ப நல்லது. நம்ம பெரியவங்களும் மாட்டிக்கலாமான்னு கேட்டால் பெரியவங்க அந்த டெக்னிக் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம பொட்டு வைக்கிற மை வைக்கிற இந்த டெக்னிக் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால், உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். வசம்பை பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.